விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இயற்கை களைக்கொல்லி தயாரித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பசுமாட்டு கோமியம், கல்லுப்பு, எலுமிச்சம்பழம். இந்த மூன்றையும் வச்சு நம்ம இயற்கை களைக்கொல்லியை தயாரிக்கலாம். பச்சைப்பயிறு வயலில் இயந்திரங்களை வச்சு அறுக்கிறதுக்காக ஹெர்பிசைட் போன்ற களைக்கொல்லிகளை பயன்படுத்தி அறுவடை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மாற்றாக நம்ம இயற்கை வழியில் களைக்கொல்லியை தயாரித்து அதை நம்ம இன்றைக்கி ஒரு சோதனை முயற்சியாக அதை நம்ம செய்கிறோம். தொடர்ந்து இதோட காணொலியை உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்டுறேன். எத்தனை நாளில் அந்த செடி நமக்கு விதங்கி நமக்கு அறுவடை பண்ண முடியும் என்றதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அந்த உப்பில் எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கோம். தேவையான பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 5 லிட்டர் கோமியம், 3 கிலோ உப்பு, ஒரு 3 எலுமிச்சம்பழம். நம்ம இப்போ 40 சென்ட் வயலுக்கு ஒரு 3 டேங்க் ரெடி பண்ணுறோம். அதுக்காக நம்ம 9 கிலோ உப்பு எடுத்துக்கணும். 15 லிட்டரு அதை 9 கிலோ உப்பை ஒரு 15 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை 15 லிட்டர் ஆக்கிக்கிறோம். அதே மாதிரி 15 லிட்டர் கோமியம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். இந்த உப்பை நல்லா கரைச்சிட்றோம். இது முன்கூட்டி தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் அது சீக்கிரம் கரைஞ்சிடும். நம்ம இப்போவே தயாரிக்கிறதுனால அதை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது 5 லிட்டர் கோமியம் அந்த குடத்தில் நம்ம 5 லிட்டர் அளவுக்கு கோமியம் எடுத்துக்கிறோம். 5 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் கோமியத்தை கூட நம்ம உப்பு கரைச்சலும் நம்ம இதே போல் 5 லிட்டரு அந்த உப்பு கரைச்சல் 5 லிட்டரு அந்த கோமியத்தை கூடவே நம்ம கலந்துக்கிறோம். உங்களுக்கு கணக்குக்காக கரெக்டாக 5 லிட்டரு 1 லிட்டரு பிடிக்கிற ஜக் அது. அதில் 5 லிட்டரு நம்ம இப்போ பயன்படுத்திக்கிறோம். இப்போ அந்த மீத குறைக்கு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி போட்டுப்போம். மொத்தம் 15 லிட்ரு. 5 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் உப்பு கரைச்சல், எலுமிச்சம்பழம் சாறு கலந்தது. அதில் தண்ணி 5 லிட்ரு. மொத்தம் 15 லிட்டர் அளவுக்கு நம்ம ஒரு டேங்குக்கு பயன்படுத்துகிறோம். 15 லிட்டர் டேங்குக்கு இதுதான் அளவு. நம்ம எவ்வளோ நாளாக அதை அப்படியே அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஏக்கர் அடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம கூட்டிக்கலாம். எத்தனை லிட்டர் டேங்க் அடிக்க போகிறோமோ 10 லிட்டர். ஒரு டேங்குக்கு பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கோமியம், 3 கிலோ உப்பு, ஒரு 3 எலுமிச்சம்பழம், அதை கூட ஒரு 5 லிட்டர் தண்ணி இதை கலந்துக்கிறோம். கரெக்டாக நமக்கு இது 20 லிட்டர் கேனு. ஆனால் நம்ம கரெக்டாக இப்போது 15 லிட்டர் அளவுக்கு தான் நம்ம இதில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதை கூட தண்ணியும் ஊற்ற வேணாம். அப்போ தான் இது கரெக்டான அளவில் வரும். 15 லிட்டர் கரெக்டாக காட்ட இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 15 லிட்டர் எடுத்துகிட்டு நம்ம அடிக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக அடிக்கணும். எல்லா இடமும் பரவுற மாதிரி அடிக்கணும். இது கொஞ்சம் நம்மளது ஸ்ப்ரே ஃப்ரையரு எல்லா இடமும் சீராக பரவும். இப்போ இந்த க்ரீனிஸாக இந்த அளவில் இருக்கிற இந்த பச்சை பயிர் வயலில் நம்ம இதை ஒரு சோதனை முயற்சியாக அடிக்கிறோம். இது எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு நாளும், இது முதல் நாள், இது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குதுன்னு இதை வளர்ச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து காட்டிட்டு வரேன். பச்சை பருப்பு வயலுக்கு நாம் இன்றைக்கி அந்த களைக்கொல்லி நம்மளே தயாரித்து இயற்கை களைக்கொல்லி அடித்து 2வது நாள் அதோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2வது நாளே அது நல்லா ஒரு விதங்குற தன்மைக்கு வந்திருக்கு. தொடர்ந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெர்பிசைட் களைக்கொல்லி அடித்தா அது உடனே மறுநாளே விதங்கிடும். ஆனால் இது ஒரு நாள் கூடுதலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலானாலும் நம்ம இயற்கையாக செய்யும்போது அந்த பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இதே வயலில் அடுத்து நம்ம மாடுலாம் மேயறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இது தொடர்ந்து பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இது 3வது நாள் எந்த அளவுக்கு அது விதங்கி வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம ஒரு ஹெர்பிசைட் களைக்கொல்லி அடித்தா எந்த அளவுக்கு விதங்குமோ அந்த தன்மைக்கு இது மாறி இருக்குது. இது மாதிரி மாறி இருக்கும்போது நம்ம இயந்திரத்தை வச்சு உடனே அறுவடை பண்ணலாம். நம்ம இருந்தாலும் ஒரு நாள்
பார்ப்போம், 4வது நாள் எப்படி இருக்குது பார்க்கலான்றதுக்காக இன்றைக்கி அறுவடை பண்ணாமல் இதை நிறுத்தி வச்சுருக்கோம். தெரியும் நாளைக்கு இது எப்படி இருக்குது, 4வது நாள் இது தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 4வது நாள் இன்றைக்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இயந்திரத்தை கொண்டு தான் அறுவடை பண்ணுறோம். இயந்திரத்தை கொண்டு அறுவடை பண்ணும்போது இப்போ இது சிறப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு பயிர் வேஸ்ட் ஆகுறதும் இந்த கிரீனஸாக இருக்கும்போது இயந்திரத்தை வச்சு அறுவடை பண்ணும்போது பயிர் அந்த பொட்டு வழியாக நிறைய வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த களைக்கொல்லியை ஹெர்பிசைட் போன்ற களைக்கொல்லிகளை அடித்து விவசாயிங்க அறக்குறாங்க. அதுக்கு மாற்றாக தான் நம்ம இந்த இயற்கை களைக்கொல்லியை தயாரித்து அடித்தோம். அது நல்ல ஒரு பயனை தான் நமக்கு கொடுத்துருக்குது. இப்போ இந்த இயந்திரத்தை வச்சு அறுக்கும்போது அதில் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் பயிர் சுத்தமாக நமக்கு அறுத்து கொடுக்குது. எந்த புட்டு வழியாக ஒரு பருப்பு கூட நமக்கு வெளியே வரல, க்ளீனாக அறுத்து வருது. இந்த வழியை நம்ம அனைத்து விவசாயிகளும் கடைப்பிடிச்சோம்னா இயற்கையை கெடுக்கிறதுக்கு நஞ்சற்ற ஒரு உணவை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வயலில் ஆடு மாடுகள் மேயறதுக்கும் மிக சௌகரியமாக அதுங்களுக்கு ஒரு கெடுதல் இல்லாத ஒரு இயற்கையை நம்ம காப்பாற்றுறது நமது கடமையாக இருக்கும். நன்றி விவசாய நண்பர்களே.